எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் இது வரைக்கும் பொண்ணே கிடையாது. ஸோ அதை பிரேக் பண்ணது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு ஒரு பொண்ணு பார்ப்பான் வீட்டில். ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அவர் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் 4 பேருமே பொண்ணு தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முக்கால்வாசி பொண்ணு பாப்பா தான் பிறக்கும். எனக்கு என்ன ஸ்பெஷல், எனக்கு என்ன ஒரு பெரிய எமோஷ்னலான ஒரு இதுனா, அம்மா வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மா மாதிரி. ஏன்னா எங்கள் அம்மா அவளால் அவளை பார்க்க முடியல. ஜஸ்ட் 1 மந்த்ல அவள் பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மா ஓகே 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 ஃபைன் ஃபைன். ஸோ அந்த ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 இயர்ஸ் அவங்களை என்னால் பார்த்துக்க முடியல. எப்படி பார்த்துக்க முடியாதனால அவங்கள தான் பார்த்துக்கிட்ட, அக்கா தங்கச்சி தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த டைம்ல என்னால் பார்த்துக்க முடியாத என் அம்மாவை நினைச்சு அந்த குழந்தைய வந்து நம்ம அம்மாவை திட்டுவோம்ல, நீ என்னம்மா நீ இது சும்மா வேலை விட்டுட்டே இருக்க, எப்படிலாம் பண்ற, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கும்ல. பட் ஆனால் இந்த குழந்தைகிட்ட நம்ம அதை காட்டக்கூடாது. இப்போ அம்மாவே ரீபோர்ன் ஆகி வந்த அம்மாவை நம்ம என்னெல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்றோம், ரிக்ரெட் பண்றோம்ல, அதெல்லாம் இந்த குழந்தைகிட்ட பண்ணக்கூடாது. அவ என்ன பண்ணாலும் ரொம்ப வந்துட்டு நம்ம பொறுமையா போகணும் அப்படின்ற ஒரு இது மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன். என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே, என் செல்ல மகனே, கண்ணே மணியே கன்னிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே. நீங்காது என்னோட கால்கள், ஒன்ன கொண்டாட உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதை கதையா நீ பேச வேணும், உலகத்துக்கே கதை வடைப்போ நீயும் நானும், கேட்காமலே உனக்கென தர உயிர் இருக்குது, கண்ணே மணியே கன்னிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே, என் செல்ல மகனே, கண்ணே மணியே கன்னிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே. நம்ம நிறைய குட்டி பாப்பாங்களது வீடியோஸ் அதெல்லாம் பார்ப்போம். ஆனா நம்ம பாப்பான்னு வரும்போது நம்மளுக்கு அது அப்பதான் தெரியுது எல்லாருக்கும் எப்படி, பேரண்ட்ஸ்க்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்றது.